بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹி வஹதா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதா வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அதீம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்தி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். கணிதத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளால் அவனுடைய மாபெரும் கருணையினால் புனிதம் நிறைந்த ரமலானுடைய மாதத்தில் நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், நாளை மறுமையிலே சொர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு நாம் குர்ஆனும் நாம் என்ற தலைப்பின் கீழ் பார்த்து வருகின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்தில் திருமறை குர்ஆனை உலக மக்களுக்கெல்லாம் வழங்கியிருக்கின்றான். குறிப்பாக ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹு தஆலா இந்த இறைவேதத்தை அருள் இருக்கின்றான். காரணம், இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம், ஈமான் கொண்டவர்களாகிய நாம் அல்லாஹ்வுடைய வேதமாகிய திருமறை குர்ஆனை அதிகம் ஓத வேண்டும், அதனுடைய நெருக்கத்தை ஆக்கிக் கொள்ள வேண்டும், குர்ஆன் சொல்வதற்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும், குர்ஆன் சொல்வதை பின்பற்றி நடக்க வேண்டும். இதனால் அல்லாஹ்வினுடைய மஹப்பத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் அல்லாஹு தஆலா இந்த திருமறை குர்ஆனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி அருளி புரிந்து இந்த உலக மக்களுக்கு கொடுத்திருக்கிறான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொன்னார்கள், ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு. உங்களில் சிறந்தவர் யார்? குர்ஆனை தானும் கற்று பிறருக்கு கற்றுக் கொடுப்பவரே உங்களில் சிறந்தவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட இறைவேதமாகிய குர்ஆனை நாம் கற்க வேண்டும், பிறருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், நாம் ஓத வேண்டும், பிறருக்கு ஓத கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை நாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனை நமக்கு வலியுறுத்துகிறது. எனவே அல்லாஹ்வினுடைய வேத நூலாகிய திருமறை குர்ஆனை நாம் அதனுடைய சிறப்பை அறிந்து கொள்ள வேண்டும், அதிகம் ஓத வேண்டும். அதற்கு ஓதுவதினால் நமக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் கிடைக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வலியுறுத்துகிறாங்க. அதே போன்று அபூ நஹீமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அன் அப்துல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மன் சர்ரஹு அன் யுஹிப்புல்லாஹ் வ ரசூலஹு ஃபல்யக்ரா பில் முஸ்ஹப். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய மஹபத்தையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய மஹபத்தையும் அடைய வேண்டும் என்றால் ஃபல்யக்ரா பில் முஸ்ஹப், அல்லாஹ்வுடைய வேதமாகிய திருமறை குர்ஆனை ஓதுங்கள். நமக்கு அல்லாஹ்வுடைய பாசமும் நேசமும் அல்லாஹ்வுடைய தூதருடைய பாசமும் நேசமும் ஒரு அடியானுக்கு வேண்டும் என்றால் அவர் என்ன செய்ய வேண்டுமா? அல்லாஹ்வுடைய வேதமாகிய திருமறை குர்ஆனை ஓத வேண்டும். நமக்கு அல்லாஹ்வுடைய மஹபத், நபியினுடைய மஹபத் கிடைக்க வேண்டும் என்றால் திருமறை குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இப்போ அந்த அளவிற்கு குர்ஆன் ஓதுவதினுடைய மகத்துவத்தையும் குர்ஆன் ஓதுவதினால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளையும் அதனுடைய சிறப்பையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். எனவே நமக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருடைய மஹபத் கிடைக்க வேண்டும் என்றால் நாம் திருமறை குர்ஆனை இந்த உலக வாழ்க்கையில் நேரங்கள் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். ரமலானில் மட்டுமல்ல, ரமலான் அல்லாத காலங்களிலும் திருமறை குர்ஆனை நாம் அதிகமாக ஓத வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்ஆன் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருடைய மஹபத்தும் கிடைக்கிறது. அதே போன்று துன்யாவுடைய வாழ்க்கையிலும் நமக்கு நல்ல ஒரு சிறப்பையும் கிடைக்கிறதையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எந்த ஒரு அடியான் இன்னல்லதீன யத்லூன கிதாபல்லாஹ் ததாரஸூன பைனஹும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய வேதத்தை நாம் ஓதும் பொழுது அதனை பற்றி பேசும் பொழுது நிச்சயமாக நஸலத் அலைஹிமு ஸக்கீனா, அல்லாஹு தஆலா மன நிம்மதியை கொடுக்கின்றார். குர்ஆன் ஓதுவதன் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கிறது? மன நிம்மதி கிடைக்கிறது, சந்தோஷம் கிடைக்கிறது, மன கவலைகள் போகுகிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. அது மட்டுமல்ல, வானவர்களுடைய துவா கிடைக்கிறது. வானவர்கள் நமக்காக துவா செய்தார்கள். அல்லாஹ்வுடைய ரஹமத் நமக்கு சூழ்ந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, அல்லாஹு தஆலா வானவரிடத்தில் அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதக்கூடியவர்களை பற்றி பெருமையாக பேசுகின்றான் என்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ குர்ஆன் ஓதுவதன் மூலமாக நமக்கு மன அமைதி கிடைக்கிறது, வானவர்களுடைய பிரார்த்தனை கிடைக்கிறது, வானவர்கள் நமக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள். அல்லாஹு தஆலா அந்த வானவரிடத்தில் நம்மை பற்றி பெருமையாக பேசுகிறார் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அப்போ அப்படிப்பட்ட அந்த இறைவேதமாகிய திருமறை குர்ஆனை நாம் நிச்சயமாக ஓத வேண்டும், கற்க வேண்டும், அதனுடைய நெருக்கத்தோடு நாம் இருந்து கொள்ள வேண்டும். இந்த அவ்வளவு மகத்துவத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க,
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வலைக்கு பி திலாவத்தில் குர்ஆன் பிதிக்ரில்லா, அல்லாஹ்வுடைய வேதமாகிய திருமறை குர்ஆனை நீங்கள் ஓதக்கூடியவர்களாக இருங்கள், அல்லாஹ்வை அதிகம் அதிகம் திக்ர் செய்யக்கூடியவர்களாக இருங்கள். இருப்பதினா ராஹத்து ஃபிஸ் ஸமா, வானத்தில் அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு ராஹத்தாக நம்மளை ஆக்கிக்கிறாங்க. அது மட்டுமல்ல, திக்ருக ஃபில் அர்லி, பூமியிலே அல்லாஹ் தஆலா நம்மை நினைவு கூறக்கூடியவனாக இருக்கின்றான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே அல்லாஹ்வுடைய குர்ஆனாகிய நாம் அதை ஓதக்கூடியவர்கள், ஓதுவதின் பழக்கம் உடையவர்களாக, கடைபிடிக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். ஏன்னா இவ்வளவு சிறப்புகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். எனவே குர்ஆன் நம்மளோடு நாம் பாசத்தை, அல்லாஹ்வுடைய பாசத்தையும் நபியினுடைய நேசத்தையும் பெற்றுக்கொள்ள உடைய அடியாராக இருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளர்களும் குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். குர்ஆனை இரவிலும் பகலிலும் நேரங்கள் கிடைக்கும் போதெல்லாம் ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதேபோன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஓதுவதன் மூலமாக நமக்கு கிடைக்கிறது என்ன? நபியினுடைய வாரிசாக, நபியினுடைய சிறப்பிற்குரியவர்களாக நாம் ஆகிவிடுகின்றோம். ஒரு முறை தபரானிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, ஒரு முறை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மர்ர அல சூக், கடத்தெருவுக்கு போகிறாங்க. கடத்தெருவுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் நிற்கிறாங்க. பிறகு அங்கே உள்ள மக்களை பார்த்து கேட்கிறார்கள், நீங்கள் எல்லாம் நின்று கொண்டு இருக்கிறீர்கள், மஸ்ஜிதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொருள் பங்கீடு செய்யப்படுகிறது என்று கூறுகிறார்கள். இதை கேட்ட உடனே எல்லா மக்களும் மஸ்ஜிதுக்கு போகிறாங்க. மஸ்ஜிதில் போய் பார்க்குறாங்க. போய் பார்த்தா அவர்கள் யாரும் அங்கே நபியினுடைய மீராஸ் கொடுக்கப்படுவதை பார்க்கவில்லை. நபியினுடைய பொருளாதாரம் கொடுக்கப்படுகிறது என்று நினைத்து கொண்டு ஓடினார்கள். ஆனால் ஒன்றும் கிடைக்கவில்லை. திரும்பி வந்து விட்டார்கள். பிறகு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சென்று விட்டு திரும்பி வந்தவர்களை பார்த்து கேட்டார்கள், என்ன உடனே திரும்பி வந்துட்டீங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய விராசத் பொருள் அங்கே கொடுக்கப்படுகிறது, வாங்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறார்கள், அங்கே எந்த விதமான பொருளும் கொடுக்கப்படவில்லை என்று அவர்கள் கூறினார்கள். அப்பொழுது நீங்கள் அங்கே எதையும் பார்க்கவில்லையா என்று கேட்கிறார்கள். காரணம், நாங்கள் அங்கே பார்த்தோம். எதை பார்த்தீர்கள்? ரஐனா அக்வாமன் யுஸல்லூன, ஒரு கூட்டத்தை நாங்கள் பார்த்து மஸ்ஜிதில் அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள். அக்வாமன் யக்ரவுன திலாவத்தில் குர்ஆன், அங்கே ஒரு கூட்டத்தை சிலரை குர்ஆன் பள்ளியிலே பார்த்தோம், அவர்கள் குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்தார்கள். அக்வாமன் யததாக்கரூன ஹலால் வ ஹராம், அங்கே அமர்ந்து ஒரு சிலர்கள் ஹலாலான விஷயம், ஹராமான விஷயம் இதை பற்றி அவர்கள் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன விஷயங்களை, எது ஹராம் எது ஹலால் என்பதை பற்றி பேசிக்கொண்டிருந்தவர்களை நாம் பார்த்தோம் என்று அவர்கள் கூறினார்கள். அப்போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறினார்கள், ஃபதாக்க மீராசு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதருடைய விராசத் பொருள் வாரிசாகுவது என்பது இதுதான். நீங்கள் அங்கே தொழுகின்ற தொழுகை தான் நமக்கு நபியினுடைய விராசத்து. அதே போன்றுதான் திலாமத்துல் குர்ஆன் ஓதுவது நபியினுடைய விராஸ் நமக்கு. அதே போன்று அங்கே உட்கார்ந்து அமர்ந்து ஹலால் ஹராமை பற்றி அறிந்து கொள்வது தான் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய வேதமாகிய திருமறை குர்ஆனை ஓதுவது நபியினுடைய விராஸ். ஏன்னா நபிமார்களுடைய பொருள் யாரும் வாரிசாக முடியாது. ஏனென்றால் அவர்கள் வாரிசாத் என்பது இல்முதான், கல்விதான் அவர்களுடைய வாரிசாக ஆக முடியும் என்பதை தான் இங்கே உணர்த்தி காட்டுகிறார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய வேதமாகிய திருமறை குர்ஆனை ஓதுவது நாம் நபியினுடைய வாரிசுகளாக, நபியினுடைய இல்மை பெற்றவர்களாக, நாம் அறிந்தவர்கள், அல்லாஹ்வுடைய வேதத்தை அறிந்தவர்களாக ஆகிவிடுகின்றோம். ஏன்னா அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் ஓதுவது, குர்ஆனை கற்றுக்கொள்வது, குர்ஆன் அதிகமாக ஓதுவது இவ்வளவு பெரிய மகத்துவத்தை தருகிறது என்பதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உணர்த்தி காட்டுகிறார்கள். தபரானிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினால் அருளப்பட்ட இறைவேதமாகிய இந்த திருமறை குர்ஆனை நாம் அதிகம் ஓத வேண்டும். ஏனென்றால் நிறைய கல்விகளை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்ற மக்கள், கல்வியை தேடி அலைகின்றார்கள், நிறைய கல்விக்காக செலவழிக்கின்றார்கள். ஆனால் ஏக இறைவனால் கொடுக்கப்பட்ட இறைவேதத்தை கற்றுக்கொள்வதில் மிகவும் பலகீனமானவராக இருக்கிறார்கள். வயதாகிவிட்டது, இது சிரமமாக இருக்கிறது என்றெல்லாம் கூறுகிறார்கள். ஆனால் சிரமத்தோடு ஓதுவதன் மூலமாக 2 நன்மை கிடைப்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஆர்வம் மூட்டியிருக்கிறார்கள். எனவே அல்லாஹ்வுடைய வேதமாகிய குர்ஆனை ஓதுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். நாம் அறியவில்லை என்றால், ஓத தெரியவில்லை என்றால், அறிந்தவர்களாகிய நம்முடைய வீடுகளிலேயே இருந்தால் அவரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய கணவர் குர்ஆன் நல்ல முறையில் ஓதுகிறார் என்றால் மனைவி அவரிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும். பிள்ளைகள் நல்ல விதமாக ஓதுகிறார் என்றால் அந்த பிள்ளைகளிடத்திலே குர்ஆன் ஓத நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆக நாம் திருமறை குர்ஆனை கற்றுக்கொண்டு அதை ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இது ரொம்பவும் மிக முக்கியம் வாய்ந்த ஒன்று. ஏன்னா அல்லாஹ்வுடைய கலாம், குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய கலாம். அந்த குர்ஆன் சொல்வதினுடைய அடிப்படையில் நாம் அமல்களும் செய்ய வேண்டும். குர்ஆன் நமக்கு அருளப்பட்ட நோக்கம் நாம் அமல் செய்வதற்காக. அல்லாஹ் தஆலா அருளியிருக்கிறார், வழிகாட்டக்கூடிய முதல் லின்னாஸ், மனிதர்களுக்கு அது நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது. முதலில் முத்தக்கின், இரையச்சமுள்ளவர்களுக்கும் வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த உலக வாழ்க்கையில் நாம் எந்த கல்வி கற்றாலும் கற்காவிட்டாலும்
அல்லாஹ்வினால் அருளப்பட்டிருக்கிற இந்த திருமறை குர்ஆனுடைய கல்வியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதை நாம் ஓத வேண்டும். அதற்கு முயற்சி செய்ய வேண்டும். குறிப்பாக இந்த புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் இறைவேதமாகிய திருமறை குர்ஆனை அதிகம் நாம் ஓத வேண்டும். ஓதுவதை கேட்க வேண்டும். இதே பழக்கம்தான் நம்முடைய மற்ற நாட்களில் ரமலானுக்கு பிறகும் நாம் எப்பொழுதும் நம்முடைய வீடுகளில் இந்த குர்ஆனை ஓத வேண்டும். சொல்வதை கேட்க வேண்டும். படிக்க வேண்டும். மனப்பாடம் செய்ய வேண்டும். குர்ஆன் போதிக்கின்ற அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் அமல் செய்வதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா இந்த திருமறை குர்ஆனை கொடுத்திருக்கிறார். அப்ப இவ்வளவு மகத்துவம் நிறைந்த அந்த குர்ஆனை அல்லாஹ் தஆலா அந்த புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் லைலத்துல் கதருடைய இரவிலே அல்லாஹ் தஆலா நமக்கு குர்ஆனை 1000 மாதங்களுடைய சிறந்த ஒரு இரவாக அந்த இரவை ஆக்கி கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால், நாம் அல்லாஹ்வுடைய வேதமாகிய குர்ஆனை ஓத கற்றுக்கொள்ள வேண்டும். அதனுடைய சிறப்புகளை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அதோடு நெருக்கமாக இருக்க வேண்டும். இனி குர்ஆனுடைய நெருக்கம் தான் நாளை மறுமை நமக்கு பரிந்துரை. குர்ஆன் ஓதுவதின் மூலமாக நாளைக்கு அந்த குர்ஆன் நமக்கு பரிந்துரை செய்யும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அன்பார்ந்தவர்கள், அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனை நாம் எப்போதும் ஓதுவோம். அதை ஓதுவதற்கு முயற்சி செய்வோம். அதனுடைய நன்மைகளை நாம் அறிந்து கொள்வோம். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதைப் போல நாம் திருமறை குர்ஆனை அதிகம் ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த திருமறை குர்ஆனை கொடுத்ததின் நோக்கம் நாம் நேர்வழி பெறுவதற்காகவும், படிப்பினை பெற்றுக் கொள்வதற்காகவும், நம்முடைய உள்ளத்தில் இறையச்சத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்காகவும், அது போதிக்கின்ற போதனைகள் நம்முடைய வாழ்க்கையின் அங்கமாக ஆக்கிக் கொள்வதற்காகவும் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை அருளியிருக்கிறான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த குறிப்பாக ரமலானுடைய மாதத்தில் நாம் குர்ஆனை அதிகமாகவும் நெருக்கமாகவும் ரமலானுக்கு பிறகும் குர்ஆன் ஓதக்கூடிய நல்ல மக்களாக இருப்போம். அது சொல்வதைப் போல கீழ்ப்படிந்து குர்ஆனுக்கு கட்டுப்பட்டு குர்ஆனுடைய மார்க்க சட்டத்தை பின்பற்றி நடக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் ஆக்க அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.